வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் 4வது யூனிட்டில் வரக்கூடிய த அட்டிக் என்ற பாடத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கதையை எழுதியவர் சத்யஜித் ராய். சத்யஜித் ராய் வங்காளத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். தாதே சாஹேப் பால்கே விருதினை பெற்றவர். அவர் இயக்கிய பதேர் பாஞ்சாலி என்ற திரைப்படம் உலக புகழ் பெற்றது. இந்த பாடத்தில் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், ஆனால் அந்த தவறுகளிலிருந்து அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே ஒரு கதையினை இந்த அட்டிக் என்ற கதையில் நாம் பார்க்குறோம். இந்த கதையை சொல்லக்கூடிய ஆசிரியர் ஆதித்யாவும் நானும் தியோர்காஞ்ச் என்ற இடத்தில் எங்களுடைய புதிய தொழிற்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. அங்கிருந்து நாங்கள் திரும்பிக் We were driving along the National Highway 40. 40வது நேஷனல் ஹைவேயிலே நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துவிட்டோம். அந்த இடத்தில் ரோடு இரண்டாக பிரிகிறது. ஃபிஃபர்கேட்டட் அப்படின்னா இரண்டாக பிரிகிறது. அந்த இரண்டாக பிரியக்கூடிய அந்த சாலையில் வலது பக்கத்தில் போனால் நாங்கள் பிரகாம்பூருங்கிற ஊரை அடைஞ்சிருவோம். நான் ஆதித்யாட்ட கேட்டேன், நீ அந்த ஊருக்கு போகிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா அந்த இடம்தான் ஆதித்யாவுடைய பிறந்த இடம், பிளேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த். லோக்கல் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு கல்கட்டாவுக்கு வந்துட்டார். அதன் பிறகு அந்த ஊருக்கு போகலை. ஆகவே பிறந்த அந்த பிரகாம்பூருக்கு போவதற்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆதித்யா சொன்னால், when I left our ancestor house 29 years ago, எங்களுடைய முன்னோர்கள் வீட்டை விட்டு நான் 29 ஆண்டுகளுக்கு முன்பே புறப்பட்டு விட்டேன். அந்த வீடு ஆல்மோஸ்ட் 200 years ஓல்டு, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையானது. நினைத்து பார்க்கிறான் ஆதித்யா. அவன் சொல்கிறான், ஐ டவுட் இஃப் ஈவன் த ஸ்கூல் பில்டிங் விச் மே ஹாவ் அண்டர்கான் மெனி சேஞ்சஸ். எனக்கு ஒரு சந்தேகம், நான் படித்த அந்த பள்ளிக்கூடம் கூட நிறைய மாற்றங்களை சந்தித்திருக்க வேண்டும். நாம் அதை போய் பார்த்தா அதை புரிஞ்சிக்க முடியுமா என்னன்னு தெரில. நான் இந்த பழைய சைல்டுஹுட் மெமரிஸு அதை நம்ம மீட்டெடுக்கிற போது சில சமயத்தில் டிஸப்பாயிண்டாக மாறிடும். ஆனால் அவன் சொன்னான், போவோம். ஏன்னா அங்கே நாகன் அங்கிள் அப்படின்னு ஒருத்தர் டீ கடை வச்சுருக்கார். அந்த டீ கடை அங்கே இருக்கா, இருந்தால் அங்கே ஒரு கப் ஆஃப் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னான். ஆகவே நாங்கள் என்ன பண்ணோம், டேர்னிங் த ரைட், வலது பக்கத்தில் திரும்பி பிரகாம்பூரை நோக்கி செல்வதற்கு நாங்கள் முடிவெடுத்தோம். அங்கே தான் ஆதித்யாவுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம். அவர்கள் ஒரு காலத்தில் ஜமீன்தாராக இருந்திருக்கிறார்கள். ஜமீன்தார் என்றால் நிலக்கிழார்களாக இருந்திருக்கிறார்கள். ஆதித்யாவுடைய அப்பா அந்த ஆன்சஸ்ட்ரல் ஹோமை விட்டு கொல்கத்தாவுக்கு போய் சொந்தமாக ஒரு தொழிலை வச்சுருந்தார். அவர் இறந்து போன பிறகு ஆதித்யா அந்த தொழிலை கவனிச்சிக்கிறான். நான் அவனுடைய ஃப்ரெண்டு, பிஸ்னஸ் பார்ட்னர். இட் வாஸ் த மந்த் ஆஃப் மேகா, அதாவது மகா மாதம்னா ஜனவரி பிப்ரவரி, அது இங்கிலீஷ் காலண்டருக்கு வரும். அப்போது மிடில் ஆஃப் விண்டர். அது மை வாட்சில் இப்போ மணி 3:30 ஆகுது, பிற்பகல். த சன் வாஸ் சூதிங், சூரியன் இதமாக வீசிக்கொண்டிருக்கிறது. ரெண்டு பக்கமும் ரோடு, பக்கத்தில் நெல்வயல்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நெல்வயல்கள். அறுவடையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த வருஷம் நல்ல அறுவடை. ஒரு 10 நிமிடம் நாங்கள் லோக்கல் ஸ்கூலில், ஒரு 10 நிமிட பயணத்துக்கு பிறகு நாங்கள் வி கேம் டு லோக்கல் ஸ்கூல், அந்த எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டோம். இரும்பு கேட்டுக்கு பின்னாடி இந்த விளையாட்டு மைதானம் இருக்குது. பயாண்ட் த அயன் கேர்ட்ஸ் வேர் த பிளேயிங் ஃபீல்டு. 2 மாடிகளுடைய ஸ்கூல் பில்டிங் இருக்குது. நான் கார்லேருந்து இறங்கினோம், கேட்டுக்கு முன்னாடி போய் நின்னோம். நான் ஆதித்யாட்ட கேட்டேன், எல்லாமே ஓகேயா இருக்கா, அதே மாதிரி தான் இருக்கா? அவன் சொன்னான், எல்லாமே மாறிட்டு. என் ஸ்கூல் அப்போ ஒரு பில்டிங் தான் இருந்துச்சு, இப்போ புதிய பில்டிங் வந்துடுச்சு. இது அப்போ இல்லை. நீ ஒரு நல்ல மாணவன் இல்லையா நான் கேட்டேன். வேர் யூ நாட் ஏ குட் ஸ்டூடெண்ட்? எஸ், ஆமாம். பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட், ஹி ரிப்ளைடு. ஆனால் என்னுடைய நிலை என்பது எப்பயுமே 2ஆவதாக தான் வருவேன். நாங்கள் முடிவு பண்ணோம், நாகனங்களுடைய ஷாப்புக்கு போய் டீ சாப்பிட்லாம். அது பக்கத்தில் தான், மளிகை கடைக்கு பக்கத்தில் இருக்குது. ஆப்போசிட்டு டெம்பிள், லார்டு சிவா, சிவன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது.
நாங்கள் விரைவிலே நாகன் அங்களுடைய டீ கேபினுக்கு வந்துட்டோம். நாகன்ஸ் அங்கிள் டீ கேபின் என்ற ஒரு அறிவிப்பு பலகை அந்த ஷாப்பில் இருந்துச்சு. இந்த ஓனர் ஆஃப் த டீ ஷாப் நான் ஓவர் 60. அந்த டீ கடை உரிமையாளருக்கு இப்போ வயசு 60க்கு மேலே ஆச்சு. ரொம்ப கிராமத்தார் மாதிரி தோட்டத்தில் இருக்கார். ரஸ்டிக் வித் இஸ் ஒயிட் நியர்லி கோம்புடு ஹேர். வெள்ளை முடியை நல்லா நீட்டாக அவர் க்ளீனாக தலைவாரி இருக்கிறார். முன்ன பார்த்த மாதிரி தான் இருக்கார். கட்டியிருக்கு. அவர் இப்போது வேஸ்ட்டு கட்டியிருக்கிறார். நீல கலரில் கோடு போட்ட சட்டை அணிஞ்சிருக்கார். ஒரு கிரீன் கலரான ஒரு துண்டை அணிஞ்சிருக்கிறார். ஆதித்யாவை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அவர் கேட்டார், எங்கேருந்து வர்றீங்க அப்படின்ட்டு. நாங்கள் டியோர்காஞ்சிலேருந்து வர்றோம், நாங்கள் கல்கத்தாவுக்கு போகிறோம். அவருக்கு ஆச்சரியம். நாகன் எங்களுக்கு கேட்குறாரு, அப்போயே இங்கே வந்தீங்க? டு ஹாவ் டீ அட் யுவர் ஷாப். உங்கள் கடையில் டீ சாப்பிட்றது தான். ஆதித்யா சொன்னான். நிச்சயமாக டீ மட்டும் இல்லைங்க, எங்கள்கிட்ட பிஸ்கட் இருக்குது, ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. எங்களுக்கு 2 நான்கட்டை கொடுங்க. நான்கட்டை என்பது அங்கே உள்ள ஒரு ஸ்வீட். நாங்கள் அந்த டின் சேரில், தகர சேரில் உட்காந்தோம். எங்களை தவிர ஒரே ஒரு கஸ்டமர் தான் உட்காந்துருந்தார். அவர் டேபிளில் உட்காந்துருந்தார். அவர் சாப்பிடவும் இல்லை, டீயும் குடிக்கலை, ஆனால் உட்காந்துருக்காரு. தலை கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கார். இது தூங்குறது மாதிரி இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே நாகலுங்க என்ன பண்ணார்னா சன்யால்னு கூப்பிட்டார். ராகன் ரிமைண்ட் ஹிம் டு கோ ஹோம். இந்த வீட்டுக்கு போல, மணி 4 ஆகிட்டு பாரு அப்படின்னு சொன்னார். மற்ற கஸ்டமர்ஸ்லாம் வர்ற நேரம் அப்படின்னு சொன்னார். அவர் எங்களை பார்த்து சொன்னார், கண் அடிச்சுக்கிட்டு, கொஞ்சம் காது கேட்காது, பார்க்கவும் முடியாது, அவன்கிட்ட பணம் இல்லை, இருந்தால் கண்ணாடி வாங்கி போட்டிருப்பான், பட் ஹேஸ் நோ மணி டு பை ஸ்பெக்டக்கிள்ஸ். அப்புறம் அவனுடைய ரியாக்ஷன்லேருந்து, ஃப்ரம் ஹிஸ் ரியாக்ஷன் டு தி ஸ்பீச் ஐ பிகன் டு wonder whether my son was not a little grace as well, because suddenly he stood up, stretched himself. அவருடைய பேச்சிலிருந்து நான் கவனித்தேன். ஷன்யால் எழுந்தார். முன்பு எங்கள் முன்பு உடம்பை முறித்து கொண்டார். வலது கையை நேராக நீட்டினார். கண்களை அகல விரித்தார். உடனே தாகூருடைய பாங்ரக்ஷாங்கிற போயத்தை சொல்ல ஆரம்பித்தார். பாங்ரக்ஷாங்கிறது தாகூர் எழுதிய புகழ்பெற்ற போயம். அது கீப்பிங் ஆப் எ ப்ராமிஸ், வாக்குறுதியை காப்பாற்றுதல் என்ற பொருளில் வரும். அந்த பாங்ரக்ஷாலேருந்து சில வரிகளை இப்போ நீங்கள் கேட்குறீங்க. মারাঠা দস্যু আসিছে রে ওই, করো করো সবে সাজ, আজমির গড়ে কহিলা হাঁকিয়া দুর্গেশ দুমরাজ. இந்த போயத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த இடத்த விட்டு போயிட்டான். போகும்போது எங்களுக்கு நமஸ்தே என்று கைகூப்பி சொன்னான். யாரையும் பற்றி கூட தான் சொல்ல, பொதுவாக ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டார். நான் கவனித்தேன், ஆதித்யாவோட முகத்தில் சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. என்ன ரீசன்னு கேட்டேன். அவர் ஆதித்யா பதில் சொல்லவே இல்லை. நாகனங்கள்கிட்ட அவர் யார், என்ன பண்ணுறாருன்னு கேட்டார். நாகனங்கள் சொன்னார், சசங்கா சன்யால்னு பேர். வாட் கேன் பி டன், அவன் என்ன பண்ண முடியும்? அவனுடைய வாழ்க்கையே ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, கர்ஸ்டு லைஃப். பைத்தியமாக போயிட்டான். நான் நினச்சேன், பட் ஹேஸ் நாட் ஃபர்காட்டன் எனி இன்சிடென்ட் ஆஃப் த பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்த எந்த சம்பவத்தையும் அவன் மறக்கவே இல்லை. அவன் நிலத்தெல்லாம் விற்றுட்டான். ஒரே ஒரு மகளுக்கு திருமணம் ஆணிச்சு. அவனுடைய மனைவியும் மகனும் கடந்த வருஷம் இறந்துட்டாங்க. அதுலேருந்து அவன் ஃபுல்லாக மாறிட்டான். நார்மலாகவே இல்லை. ஆமாம், எங்கே தங்கியிருக்கார்? வேர் டஸ் ஹி ஸ்டே? ஹி ஸ்டே வித் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஜோசப் கபிராஜ். அவங்க அப்பாவோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் ஜோசப் கபிராஜ்னு பேர். அங்கே தான் தங்கியிருக்கான். சசங்கா அவங்க வருவான், டீ சாப்பிடுவான், பிஸ்கட் சாப்பிடுவான். ஆனால் ஞாபகமாக அவன் பணம் கொடுத்துட்டு போயிடுவான். அவனுக்கு ரொம்ப சுயமரியாதை அதிகம். எத்தனை காலம் இப்படி போதோ எனக்கு தெரியாது அப்படி என்று சொன்னார் நாகனங்கள். பணத்தை கொடுத்து விட்டு ஜோசப் கபிராஜனுடைய வீடு எங்கே இருக்கிறது அதை கேட்டு காரில் ஏறினோம். ஆதித்யா தான் இப்போது காரை ஓட்டி கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டுங்கிற ஆர்வத்தோடு இருந்தான். அவன் வீட்டில் போய் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன். ஒரு முக்கியமானது இருக்குது அப்படின்னு சொன்னான் ஆதித்யா. ஏதோ காரணத்தினால அவன் டென்ஷன் ஆனது போன தோன்றியது. நாங்கள் விரைவிலேயே அவருடைய வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு உயர்ந்த சுவரால் சூழப்பட்ட வீடு அது.
அதனுடைய இடிபாடுகள்லேருந்து அது எப்படிலாம் இருந்திருக்கு, இவ்வளோ பிரம்மாண்டமான வீடுங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அந்த பில்டிங்குள்ளே போனோம், அது மாடிப்படியில் ஏறினோம். அட்டிக்கு அதாவது பரணிக்கு வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆதித்யா சொன்னால், இதுதான் என்னுடைய ஃபேவரட்டான பிளேஸு, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எப்பயுமே பரணிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தானே. அது அட்டிக்கில் குழந்தைகள் வந்து தன்னுடைய தனி உலகமாக நினச்சிக்குவாங்க. அதனுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் த வால் வந்து விழுந்துட்டு, சுவர் விழுந்துட்டு, அங்கே ஏறி பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்லாம் கூட தெரிஞ்சுது, வானம் தெரிஞ்சுது, ரைஸ் மில்லு தெரியுது, கோயில் கூட தெரியுது. அந்த ஹோல் ஹவுஸ் ஒரு காலத்தில் பெருசாக இருந்திருக்கு. ஆனால் அந்த ஹோல் ஹவுஸில் மொத்த வீட்லேயுமே அதிகமாக பாதிக்கப்பட்டது, வெதரால் பாதிக்கப்பட்டது அட்டிக்காக தான் இருக்கும். தலையெல்லாம் ஒரே வைக்கோல் துண்டுகளாக, குச்சிகளாக, புறாவினுடைய எச்சமாக கிடந்தது. எல்லாவற்றுக்கும் நடுவில் உடஞ்சி போன கிரிக்கெட் பேட்டு, ஒரு உடஞ்சி போன ஆம்சேரு, ஒரு சின்ன மரப்பெட்டி எல்லாமே இருந்தது. அதில் ஏறி ஆதித்யா ஏறினா, கையை விட்டு துழாவுனா அந்த சிட்டுக்குருவியோட கூடு அது கீழே விழுந்துச்சு. எப்படியோ அவனுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏன்னா அவன் என்ன தேடினானோ அது அவனுக்கு கிடச்சிட்டு போல. நான் அவன்கிட்ட கேட்டேன், யூ வில் கெட் டு நோ வெரி சூன், என்னதுன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சீக்கிரம் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா. நாங்கள் அடுத்தது ஒரு நகைக்கடைக்காரரை போய் பார்க்க போனோம். அந்த பொருளுடைய வெயிட்டை கேட்குறதா போனோம். அந்த நகைக்கடைக்காரர் அதை பார்த்துட்டு சொன்னார், இது ரொம்ப ஆன்டிக்கு, ரொம்ப பழைய பொருள் இது. நாங்கள் அடுத்தது ஜோகேஷ் கபீர்ராஜனுடைய போனோம். அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எதுவுமே கேட்கல. அந்த வீட்டுக்குள்ளே போனோம், அந்த ரூமுக்கு போனோம். சசங்கா சன்னியால் உட்காந்துருந்தான். சசங்கா அங்கிள் வாஸ் பிஸி ரிசைட்டிங் வேர்சஸ் ஃப்ரம் தாகூர். சசங்கா தாகூரிலிருந்து கவிதையை சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் சொல்லி முடித்தோடனே ஆதித்யா கேட்டான், உள்ளே வரலாமா? எங்களை பார்த்தான். என்னை யாரையுமே பார்க்க வர மாட்டாங்களே, நோ ஒன் விசிட் மீ, எந்த விதமான உற்சாகமும் இல்லாத குரலாக சொன்னான். would you mind if we come in? நாங்கள் உள்ளே வரலாமா? ஒன்று நினச்சிக்க மாட்டிங்களே, வாங்க. இங்கே உட்காரத்துக்கு எதுவுமே இல்லை, நின்றுக்கிட்டே இருந்தோம். டு யூ ரிமெம்பர் ஆதித்ய நாராயண் சௌத்ரி? ஆதித்யா ஆஸ்க்ட் ஹிம். நீங்கள் ஆதித்ய நாராயண் சௌத்ரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்கோர்ஸ் தெரியுமே, ஜென்டில்மேன், த ஸ்பாயில்ட் சைல்ட் ஆஃப் எ அஃப்ளூவன்ட் பேரண்ட்ஸ். ஒரு வசதியான பெற்றோருக்கு பிறந்த வீணாக்கப்பட்ட பையன். நல்ல பையன்தான், ஆனால் என்னை வந்து அவனால் தோக்கடிக்கவே முடியலை. என் மேலே அவனுக்கு ரொம்ப பொறாமை. அவன் எப்பயுமே பொய் சொல்லுவான். எனக்கும் தெரியும் என்றான் ஆதித்யா. ஹீ தி டிக்கன் அவுட் எ பேக்கெட் ஃப்ரம் அ பாக்கெட் அண்ட் ஹேண்டிங் இட் ஓவர் டு ஹிம். பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட் எடுத்தான். இது உனக்கு தான் அப்படின்னு சொன்னான் ஆதித்யா. ஆதித்யா கொடுக்குறேன், இது உனக்கு தான். என்னது? பணம்? பணமா? எவ்வளவு? 150 ரூபா. இதை வாங்கிக்கிட்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் இப்போ அழுகுறதா சிரிக்கிறதா ஆதித்யா? ஆதித்யா எனக்கு பணம் கொடுக்குறான். ஏன் இந்த திடீர்னு பெருந்தன்? மனிதர்கள் மாறுவார்கள் அல்லவா? முன்னே இருந்த ஆதித்யா இப்போ இல்லை. ஆதித்யா மாறிட்டான். மாறிட்டானா? சேஞ்ச். நான் அந்த ப்ரைஸை நான் தான் பெற்றேன். நான் அந்த ப்ரைஸ் பெற்றதை ஆதித்யாவில் பொறுத்துக்க முடியல. என்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டான். அப்பாட்ட கொண்டா காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் என்கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை. என் பாக்கெட்டில் ஒரு ஓட்டை விழுந்துச்சு, அதனால் அது கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டான். இது அந்த மெடலுக்குள்ள பணம் தான், இது உன் பணம் தான். சசங்கா சன்னியால் ஆச்சரியம் சிரித்தான். ஆதித்யா சொன்னான், த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், அந்த மெடலுக்குள்ளே காசு இது. சசங்கா சன்னியால் சிரித்தான். ஆதித்யா பார்த்து கேட்டான், அந்த மெடலுக்குள்ளே காசா? அது 5 ரூபாய்க்கு மேலே இருக்காதே, சில்வர் மெடல். இப்போது சில்வர் விலை அதிகமாகிட்டு, 30 முறை அதிகமாகிட்டு போ. அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஆனால் 15 10 ரூபாய் நோட்டுகளை பார்த்தான். அவனுக்கு புதிய தோற்றம், முகமே மாறியது. அவன் கேட்டான், ஆதித்யா, இது என்கிட்ட திணிக்கிறது ரொம்ப டூ மச்சே தெரில. நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆதித்யாவை பார்த்தேன். சசங்கா சிரித்தான். சொன்னான், ஐ ஹேட் ரெகனைஸ் யூ அட் நாகன் அங்கிள் டீ ஷாப். நான் உன்னை நாகன் அங்கிள்னுடைய டீ கடையிலேயே பார்த்துட்டேன். உன்னுடைய வலது கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது நீ என்னை கண்டுபிடிக்கலங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
அதனால தான் அந்த போயத்தை நான் சொன்னேன். எந்த போயம் தெரியுமா? நான் எந்த போயத்தை சொல்லி ப்ரைஸ் வாங்கினனோ அந்த போயத்தை வேணும்னு தான் சொன்னேன். அப்போ தான் நீ ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீயே தேடி வந்துட்ட. ஹெல்ப் வெண்டிங் மை ஆங்கர் ஆன் யூ. ஏன்னா உன் மேலே எனக்கு கோபம் இருக்குது. நீ சரியாக தான் செஞ்சுருக்க. உன்னுடைய வருத்தம் உண்மையிலேயே புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கேன். சசங்காசலி சொன்னான், தலையாட்டினா முடியாது. நோ. ஏன்னா பணம் வந்து செலவாயிடும். எனக்கு அந்த மெடல் கிடச்சிதுன்னா, முடிஞ்சால் கிடச்சிதுன்னா நான் மறக்க மாட்டேன். என்னுடைய சின்ன வயசில் நடந்த அந்த மோசமான சம்பவத்தை நான் மறந்துடுவேன்ல. அது கிடைக்குமா? ஆகவே 29 ஆண்டுகளாக பரணையில் மறைந்திருந்த அந்த மெடல் கடைசியாக அதனுடைய ஓனரிடம் சேர்ந்தது. அந்த மெடலில் எழுதப்பட்டிருந்தது, ஸ்ரீமான் சசாங்கா சன்யால், ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948. ஸ்ரீமான் சசங்கா சன்யாலுக்கு ஒப்புவித்தலுக்காக சிறப்பு பரிசு 1948 என்று எழுதப்பட்டிருந்தது இன்றும் தெளிவாக தெரிந்தது. மாணவர்களே, இதுவரை அட்டிக் என்ற பாடத்தை நாம் வரிக்கு வரி பார்த்தோம். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.